வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் டபுள் கம்பேரிட்டிவ்ஸ். பேரை கேட்டா உங்களுக்கு ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த சென்டென்சஸ பார்த்தா உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ரொம்ப காமனா நம்ம பேசுற மாதிரியான சில சென்டென்சஸ். அவன் அதிகமா பேச பேச எனக்கு அப்படியே கோபம் பயங்கரமா வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட கோபம் அதிகமாயிட்டே போணுச்சு அப்படி சொல்லுவோம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்களோ அவன் அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா சாப்பிடுவான். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்டேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப குண்டாயிட்டேன். இந்த மாரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத தான் நம்ம வந்து டபுள் கம்பேரட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒண்ணு ஜாஸ்தி ஆக ஆக இன்னொன்னு ஜாஸ்தி ஆனுச்சு. ஒண்ணு ஜாஸ்தி ஆகுறப்போ இன்னொன்னு குறைஞ்சுச்சு. இது குறைய அது ஜாஸ்தி ஆனுச்சு. 2மே குறைஞ்சுச்சு. இந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்றோம் இல்லையா? ஸோ இத தான் நம்ம வந்து டபுள் கம்பேரட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வழக்கம் போல இதுலயும் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க போகுது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. நம்ம சொன்ன மாரி 2மே ஜாஸ்தியானுச்சுன்னா, த மோர் அப்படி நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒண்ணு ஜாஸ்தியானுச்சு, 2வது குறைஞ்சுச்சு அப்படின்னா, த மோர், த லெஸ். முதல்ல குறைஞ்சுச்சு, இன்னொன்னு ஜாஸ்தியானுச்சு அப்படின்னா, த லெஸ், த மோர். 2மே கம்மி அப்படின்னா, த லெஸ், த லெஸ். இந்த மாரி ஸ்ட்ரக்சரா தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இத இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து மோர் இல்லன்னா லெஸ் வரும். எத வேணா வச்சுக்கோங்க. த மோர் இல்லன்னா த லெஸ். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். அதே மாரி ஸ்டேட்மெண்ட் 2லயும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி த மோர் இல்லன்னா த லெஸ். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இவ்ளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப காமனா நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர். இத தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுல த மோர், த லெஸ்ன்னு வருது இல்லையா? இந்த இடத்துல சில சமயங்கள்ல அட்ஜெக்டிவோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம நம்ம போட வேண்டியிருக்கும். அது எப்படி போடணும் அப்படின்னா, நாம வந்து கெட்டுடைய ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா? அதுலயும் சொல்லியிருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணுங்க. சிங்கிள் சிலபிள் வேர்டா இருந்துச்சுன்னா, அந்த அட்ஜெக்டிவோட நம்ம ஈஆர சேர்த்துக்கணும். மோர் தென் 2 சிலபிள்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தைக்கு முன்னாடி மோர்ன்ற வார்த்தைய நம்ம சேர்த்துக்கணும். மோர் இல்லன்னா லெஸ். நம்ம இங்க சொல்றோம் இல்லையா? அதே மாரி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ சிங்கிள் சிலபிள் வேர்டா இருந்தா மட்டும் பின்னாடி ஈஆர் சேர்த்துக்கோங்க. ஸோ சிங்கிள் சிலபிள் சொல்லியாச்சு, மோர் தென் 2 சொல்லியாச்சு. அப்ப இடையில இருக்க அந்த 2 சிலபிள்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கேயே கூட நீங்க கவுண்ட் பண்ண ஒரு தடவ கத்துக்கலாம். இப்ப நம்ம எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, சிலபல்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்ல இக்கு, இங்கு, இச்சு இருக்கு இல்லையா? அந்த சவுண்ட மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அ, ஆ, இ, ஈ அந்த சவுண்டு, அப்புறம் வந்து இந்த கக்கா, கிக்கி, குக்கு அந்த சவுண்ட் எல்லாம் நம்ம வந்து 1, 2, 3 எத்தனை இருக்கு அந்த வார்த்தையில அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்ப ஆங்ரி எடுத்துட்டீங்களான்னா, ஆ 1, இங்கு விட்டுறணும். ரி 2. ஸோ இது மொத்தம் 2 சிலபிள் வேர்ட். அதே மாரி தான் ஹங்க்ரிலயும் அப்படின்றது 1, இங்குன்றத விட்டுடுங்க. ரீ வந்து 2. ஸோ இது வந்து ஒரு 2 சிலபிள் வேர்ட் இல்லையா? ஸோ 2 சிலபிள்ஸ்லயே கடைசி எழுத்து இந்த மாரி ஒய்ல முடியிற மாரி வார்த்தைகளா இருந்தா, ஒய்ய எடுத்துட்டு ஐஇஆர் சேர்த்துக்கோங்க. ஆங்க்ரியர், ஹங்க்ரியர் அப்படி சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கும். ஆனா 2 சிலபிள்ஸா தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய வார்த்தையா ஃபுல் அப்படின்னு முடியும். பீஸ்ஃபுல் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாரி வார்த்தைகளுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லர் அப்படிலாம் போட முடியாது. அந்த மாரி வார்த்தைக்கெல்லாம் நம்ம முன்னாடி மோர் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் இல்லாம இருக்கிறதுக்காக, ஒய்ல முடிஞ்சா ஈஆர் சேர்க்கணும். ஃபுல்லுல முடிஞ்சா மோர் சேர்க்கணும். இது என்ன கன்ஃப்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சானா, நீங்க எல்லாத்துக்குமே முன்னாடி மோர் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்ப ரீசென்ட்டா அக்செப்டபிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த மாரி யூஸ் பண்றத அக்செப்ட் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு வேளை எக்ஸாம்ல ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த ரூல தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர்ல இதுக்கு மார்க் குடுக்க மாட்டாங்க. பட் பேசுறப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே அக்செப்ட் பண்றத முன்னாடி மோர் சேர்த்துக்கலாம். தப்பில்ல அப்படின்றது தான். பட் நம்ம ஊர் எக்ஸாம் சிஸ்டம் அப்படி இல்ல இல்லையா? ஸோ அதனால அதுக்கு நீங்க இந்த ரூல தான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த வீடியோல இந்த மாரி நெறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் சொல்றேன். நீங்க அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. சரி, இப்ப இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்றோம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 2 இருக்கு இல்லையா? என்னென்ன டென்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ட தான் பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல போடுங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா 2 ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல போடுங்க. ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அத நீங்க ஃபியூச்சர்ல போடக்கூடாது. ஸோ இவ்வளோதான். இதெல்லாம் தான் ப்ரீ ரிக்வெஸ்ட். நீங்க இத வச்சு தான் நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் அதிகமா பேச பேச எனக்கு அதிகமா கோபம் வந்துருச்சு. நான் ரொம்ப கோபமாயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம்.
அவர் அதிகம் பேச பேச நான் ரொம்ப கோபமாயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, கோபமாகி விட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இப்போ நம்மளுடைய ரூல் என்ன? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் டென்ஸ்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் போடணும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகம் பேச பேச கோபம் அதிகமானுச்சு. 2மே அதிகம் அதிகம்னு இருக்கு. அப்போ த மோர் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவர் அதிகம் பேச பேச. அவர்னு இருக்கு சப்ஜெக்ட், பேசுறதுன்றது தான் verb. அதனால he talked. அடுத்தது நான் கோபம் ஆயிட்டேன் அப்படின்னு இருக்கு. நான் கோபமாகி விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா பார்த்தீங்களானா இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம பிகம் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பிகம் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை இண்டிகேட் பண்ணும். அதாவது சாதாரணமா இருந்தானா கோபம் ஆயிட்டேன், நல்லா இருந்தானா டயர்ட் ஆயிட்டேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த பிகம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஐ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஐ பிகேம், கோபம் ஆயிட்டேன் அப்படின்றதுனால ஐ பிகேம் ஆங்க்ரி. இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகிவிட்டேன், கோபமாகி விட்டேன் இருக்கு பாருங்க. அப்ப அந்த வார்த்தை, இந்த கோபமாகின்னு வர வார்த்தை வந்து அட்ஜெக்டிவ். ஸோ கோபம்னா ஆங்க்ரி, அப்போ அதுதான் அட்ஜெக்டிவ். அதை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த மோர் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மோர் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஹீன்னு வந்துடும், இந்த இடத்துல டாக்டர்னு வந்துடும், இந்த இடத்துல ஐன்னு வந்துடும், இந்த இடத்துல பிகேம்னு வந்துடும். இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கு பார்த்தீங்களா இந்த வார்த்தை, அதாவது சப்ஜெக்டையும் வேர்பையும் தவிர மீதி இருக்க வார்த்தையை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, த மோர் ஹி டாக்ட் த மோர் ஆங்க்ரி ஐ பிகேம். த மோர் ஹி டாக்ட் த மோர் ஆங்க்ரி ஐ பிகேம் அப்படி நம்ம சொல்லுவோம். பட் சொன்ன மாதிரி மோர் ஆங்க்ரிங்கிறது அக்செப்டபிள் ஃபார்ம் அப்படின்னா கூட நம்ம வந்து வழக்கமான ஃபார்மட்லேயே சொல்லிடலாம். ஸோ ஆங்க்ரி ஒய்ல முடியுது இல்லையா, அந்த மாதிரி 2 syllable வேர்டு. இதோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆங்க்ரியர். அதனால த மோர் ஹி டாக்ட் த ஆங்க்ரியர் ஐ பிகேம். மோர் ஆங்க்ரியை தான் நம்ம வந்து ஆங்க்ரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை அவன் பேச பேச என்னோட கோபம் குறைஞ்சிச்சுன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் த லெஸ் ஆங்க்ரி ஐ பிகேம்னு மட்டும் தான் சொல்லணும். த லெஸ் ஆங்க்ரியர்னு சொல்லிடக்கூடாது. ஆங்க்ரியர் அப்படின்னா மோர் ஆங்க்ரின்னு அர்த்தம். இல்லைனா அவன் பேச பேச என்னோட கோபம் குறைஞ்சிச்சு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் த மோர் ஹி டாக்ட் த லெஸ் ஆங்க்ரி ஐ பிகேம் அப்படி நம்ம சொல்லணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல மார்க்கு கிடைக்கும், அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீ நல்லா படிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்ல போகிறது. ஸோ 2 இடத்துலையுமே நிறைய படிச்சினா நிறைய மார்க் அப்படின்னு இருக்கிறதுனால த மோர் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம டென்சஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட் எது, வேர்ப் எதுன்னு பார்த்துடலாம். நீ யூ படிக்கிறதுனா ஸ்டடி, அப்போ யூ ஸ்டடி, அவ்வளோதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உனக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும்னு இருக்கு. நமக்கு கிடைக்கும், நாம் பெறுவோம் அப்படின்னா பொதுவாக கெட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர்ல அப்படின்றதுனால யூ வில் கெட். என்ன கிடைக்கும்? மார்க்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்டையும் வேர்பையும் தவிர வேற எந்த வார்த்தை இருந்தாலும் அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். அதனால இந்த சென்டென்ஸ் பாருங்க, the more you study the more marks you'll get. the more you study the more marks you'll get. ஈஸியா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு தோணும். ஆனால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண எல்லாமே ஈஸி ஆகிடும். அடுத்த எக்ஸாம்பிள், அம்மா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சமைக்கிறீங்களோ அவன் அவ்வளோக்கெல்லாம் அதிகமாக சாப்பிடுவான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன டென்ஸில் இருக்குது, நம்ம என்ன ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும், பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ அவன் சாப்பிடுவான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபியூச்சர், அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சமைக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் அதிகமாக அப்படின்றதுனால த மோர் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சமைக்கிறது, அப்போ யூ குக். இந்த இடத்துல சுவையாக அப்படின்னு இருக்கு, ஆக அப்படின்னு இருந்தாலே அது அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டோம். ஸோ சுவையாக அப்படின்னா டேஸ்டியாக, அதனால டேஸ்டி அந்த வார்த்தை அட்ஜெக்டிவ்.
அதை வந்து நம்ம டேஸ்டியர் ஒய்யில் முடியுது பார்த்தீங்களா 2 syllable வேர்ட், அதனால ஒய்யை எடுத்துட்டு ஐஆர் போட்டு டேஸ்டியர் அப்படின்னு மாற்றி இங்கே வச்சுக்கிட்டோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு இருக்கு ஃபியூச்சர் டென்ஸ், அதனால ஹீ வில் ஈட். அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மோருக்கு பதிலாக நம்ம த டேஸ்டியர், த மோர் டேஸ்டி யூ குக் த மோர் ஹி வில் ஈட் அப்படின்னு சொல்கிற மாதிரி த டேஸ்டியர் யூ குக் த மோர் ஹி வில் ஈட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சப்ஜெக்ட் வேர்பை தவிர மீதி என்ன இருக்கோ அதை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ த டேஸ்டியர் யூ குக் த மோர் ஹி வில் ஈட், அவ்வளோதான். நீங்கள் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையுமே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அவர் குறைவாக தூங்க தூங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பக்கம் குறைவு, இன்னொரு பக்கம் ரொம்பன்னு இருக்குது. அப்போ த லெஸ் த மோர் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். உணர்ந்தார் அப்படின்னு இருக்குது பாஸ்ட் டென்ஸ், அதனால் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பாஸ்ட் டென்ஸில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அவர் தூங்குறது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் உணர்ந்தார் இப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹீ ஸ்லெப்ட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையாக நிறைய லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே நீங்கள் கவனிச்சிருக்கலாம். பேசிக்காக அந்த சப்ஜெக்டிவ் வேர்ப் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த சென்டென்சஸ் லாங்காக இருக்கிறதே தவிர அதில் பேசிக்கான அந்த மெயின் மேட்டர் வந்து ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது யார் வேணால் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ரைட், இப்போ செகண்ட் பார்ட் பாருங்க, அவர் சோர்வாக உணர்ந்தார்ன்னு இருக்கு. உணர்ந்தார்னா ஃபீல் பண்ணுறது இல்லையா. ஸோ ஹி ஃபெல்ட், சோர்வாக முன்னாடியே சொல்லிட்டோம், கோபமாக சோர்வாக அப்படிலாம் இருந்தாலே அது அட்ஜெக்டிவ், அதை தனியாக போட்டுக்கலாம், டயர்டு. இப்போ முக்கியமான விஷயம் அது என்னன்னா, இந்த மாதிரி இடியில் முடியுது பார்த்தீங்களா, இந்த அப்ஜெக்டிவ்க்கெலாம் நம்ம இஆர்லாம் சேர்க்கக்கூடாது, முன்னாடி மோர் சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிங்கிள் சிலபல் வேர்டாக இருந்தால் இஆர் சேர்த்துக்கோங்க. கடைசியில் ஒய்ன்னு முடிஞ்சா இஆர் எழுதுகிறப்போ, மற்றபடி பேசுகிறப்போ நீங்கள் அதே இஆர் சேர்த்துக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். அதுலேயுமே இந்த மாதிரி இடின்னு முடிகிற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம முன்னாடி மோர் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? The less he slept, the more tired he felt. The less he slept, the more tired he felt. முன்னாடியே சொன்ன மாதிரி the more he felt tiredன்னு சொல்லிடாதீங்க, நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். the more subject plus verb மட்டும்தான் அந்த இடத்துல வரும், அது தவிர வர்றதெல்லாம் நம்ம முன்னாடி மோர் பக்கத்தில் கொண்டு வந்துடணும். அதனால the less he slept, the more tired he felt, அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண நல்லா பேசினான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால நல்லா பேச முடியும் இல்லையா. ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண நன்றாக பேசினால் அப்படின்னு இருக்கு. ஸோ த மோர் இந்த மாதிரி ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பேசினால் அப்படின்னு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் போடணும். அவ ப்ராக்டிஸ் பண்ணாங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நல்லா பேசினாங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் ஷீன்றதுனால ஷி ப்ராக்டிஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஷி டாக்ட் இல்லை ஷி ஸ்போக். நன்றாக பேசினால்னா வேறு யாருக்கிட்டையாவது நன்றாக பேசினாள் அப்படின்னா நம்ம வந்து ஷி டாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு ஸ்டேஜில் நின்று பேசினாள் அப்படின்னா ஷி ஸ்போக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நன்றாக அப்படிங்கிற வார்த்தை இங்கே எங்கேயும் வரல. ஸோ நன்றாகனா நம்ம வந்து வெல் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா. வெல்ன்றது ஒரு அட்வர்ப், அதுக்கான அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து இப்போ நன்று அப்படின்னா குட்டுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் குட். அந்த குட்டுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் குட்டர் இல்லை பெட்டர். நீங்கள் பார்க்கலன்னா கெட்டோடைய யூசேஜ் பாருங்கள், நம்ம அதிலேயே இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுது? த மோர் ஷி ப்ராக்டிஸ்ட் த பெட்டர் ஷி டாக்ட். த மோர் ஷி ப்ராக்டிஸ்ட் த பெட்டர் ஷி டாக்ட், இல்லைனா த பெட்டர் ஷி ஸ்போக். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? சாதாரணமாக பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோக்கு படிக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ மறந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ மறந்து விடுகிறேன் அப்படின்னு இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். எவ்வளோக்கு அவ்வளோ அப்படின்றதுனால ரெண்டுமே த மோர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன், ஐ ஸ்டடி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் மறந்துடுறேன், ஐ ஃபர்கெட். அப்போ இந்த சென்டென்ஸ் த மோர் ஐ ஸ்டடி த மோர் ஐ ஃபர்கெட் இருக்கிறதுலே தான் ஈஸியஸ்ட் இல்லையா. த மோர் ஐ ஸ்டடி த மோர் ஐ ஃபர்கெட். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்.
நான் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறேனோ அவ்வளோக்குள்ள கம்மியாக தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. குறைவாக தான் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுது. அவ்வளோதான் என்னால் ரிமெம்பர் பண்ண முடியுது. இப்படி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஐ ஸ்டடி, இங்கே வந்து ஐ ரிமெம்பர். குறைவாக தான் அப்படின்றதுனால த லெஸ். ஏன்னா இந்த லெஸ் வச்சு நம்ம இன்னும் நிறைய சென்டென்ஸை சொல்லலை இல்லையா? அதனால இது மாதிரி வச்சு சொல்லுவோம். The more I study, the less I remember. The more I study, the less I remember. நான் அதிகமாக சாப்பிட எடை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வெயிட் போட்டு விட்டேன், அதிகமாகி விட்டதுன்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே பாஸ்ட் டென்ஸ். அதிகமாக சாப்பிட அதிகமாகிடுச்சுன்னு தான் இருக்கு. அப்போ த மோர் தான். இந்த மாதிரி தான் நிறைய சென்டென்சஸ் வருது. ஸோ நான் சாப்பிடன்னு இருக்கு. அப்போ ஐ ஏட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நான் வெயிட் வந்து கெயின் பண்ணிட்டேன், அதிகமாக எடை கூடி விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ கெயின்டு வெயிட். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? த மோர் ஐ ஏட், த மோர் வெயிட் ஐ கெயின்ட். ஏன் ஐ கெயின்டு, இது மட்டும்தான் சப்ஜெக்டும் வேர்பும். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். த மோர் ஐ ஏட், த மோர் வெயிட் ஐ கெயின்ட் அப்படி நம்ம சொல்லணும். The more I ate, the more weight I gained. அவர் வெயிட் பண்ண ரொம்ப பொறுமை இழந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப இம்பேஷண்ட் ஆயிட்டார், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் எப்படி நம்ம சொல்ல போறோம்? ஸோ இழந்தார்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அவர் வெயிட் பண்ணார் அப்படின்னா he waited. அவர் பொறுமை இழந்தார் அப்படின்னா, இப்போ வந்து பொறுமை இழக்கிறது, நல்லா இருந்தவங்க பொறுமை இழந்துட்டாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அப்போ நம்ம பிகம் வச்சு சொல்றோம். பாஸ்ட்ன்றதுனால he became. இந்த மாதிரி பொறுமை இழக்கிறது, அதாவது வெயிட் பண்ணி ரொம்ப பொறுமை இழக்கிறத நம்ம வந்து impatient அப்படின்ற வார்த்தையை வச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். அதனால இது he became impatient. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த மோர் பக்கத்தில் சப்ஜெக்டும் வேர்பு தான் வரணும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வார்த்தை முன்னாடி வரணும். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? The more he waited, the more impatient he became. The more he waited, the more impatient he became. எவ்வளோக்கெவ்வளோ பணம் கிடைக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஹாப்பியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இருப்பேன்றதுனால ஃபியூச்சர் டென்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும். மகிழ்ச்சியாக அப்படின்னு இருக்கு. அப்போ இது ஒரு அட்ஜெக்டிவ். ஹாப்பி ஒயில முடியுது, அப்போ ஹாப்பியர்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ. அப்போ ரெண்டுமே இது மோர் தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எவ்வளோ ஈஸி இல்லையா? பணம் கிடைக்கிறது அப்படின்னா கெட். ஸோ ஐ கெட் மணி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு இருக்கு, ஐ வில் பி ஹாப்பி. அப்போ இங்கேயும் அப்படிதான், சப்ஜெக்ட் வேர்ப் தவிர மீதி இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துடணும். The more money I get, the happier I will be. The more money I get, the happier I will be. இப்போ எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நீ போயிடலாம். சொல்லுவாங்க இல்லையா, ஆஃபீஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் வரலாம், நீ காலைல சீக்கிரம் வந்துடு, வந்து முடிச்சுட்டு எவ்வளோக்குள்ள சீக்கிரம் போயிடு அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாளைக்கு ஃபியூச்சரில் பற்றி பேசுகிறோம், அதனால் ப்ரெசன்ட் டென்ஸையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஃபியூச்சர்னா கூட போகலாம் அப்படின்னு இருக்கு. லாம் அப்படின்னா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் டென்ஸ்னு வெளில யூஸ் பண்ண போகிறதில்ல, போகலாம்னு இருக்கு, அதனால கேன். இங்கே சீக்கிரம் வரையோ அவ்வளோ சீக்கிரம்னு இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீ வர்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ யூ கம் இயர்லி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் லீவ் இயர்லி. ஸோ ரெண்டுலேயுமே இயர்லின்றது தான் அட்ஜெக்டிவ். எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இஆர் வச்சு சொல்ல போகிறோம், அதை முன்னாடி கொண்டு வந்துட போகிறோம். The earlier you come, the earlier you can leave. The earlier you come, the earlier you can leave. இப்போ கடைசியாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள், அவன் நிறைய ஸ்வீட் சாப்பிட ரொம்ப பசி குறைஞ்சு போயிடுச்சு. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டதுனால பசி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி நம்ம சொல்ல போகிறோம், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்களே கூட ரெடி பண்ணலாம். அவ ஸ்வீட் சாப்பிட்டா, பசி குறைஞ்சிருச்சுன்னு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் மோர், இன்னொரு பக்கம் லெஸ். த மோர் த லெஸ். அவ சாப்பிட்டா, ஷி ஏட், என்ன சாப்பிட்டா? ஸ்வீட்ஸ், அதனால ஷி ஏட் ஸ்வீட்ஸ்.
பசி குறைந்து விட்டதுன்றப்போ அவ வந்து பசி கம்மி ஆயிடுச்சு அவளுக்கு அப்படின்றப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். She became less hungry. She became less hungry. இதில் பாருங்க லெஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம ஹங்க்ரியர்னா மாற்றக்கூடாது, முன்னாடியே சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த சென்டென்ஸ், the more sweets she ate, the less hungry she became. The more sweets she ate, the less hungry she became. ரொம்ப லென்த்தியாக தெரியலாம், ஆனால் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடைசியாக இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் உங்களுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நாம் டபுள் கம்பேரிட்டிவ்ஸ், த மோர் அந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸோடு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.